தாதா சாஹேப் பால்கே அவார்டு 2023க்கான அவார்டு இந்த வருஷம் மலையாள நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அவார்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்தியன் சினிமாவுக்கான க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக லைஃப் டைம் கான்ட்ரிபியூட் பண்ண பர்சன்ஸுக்காக கொடுக்குற அவார்டு தான் இந்த அவார்டு. சினிமா இண்டஸ்ட்ரி கொடுக்குற உயரிய விருதுன்னு சொல்லலாம் இது. ஸோ எவ்ரி இயர் இது நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு ஈவெண்ட்டில் இது ஒரு பர்சனுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் மோகன்லால் அவர்களுக்கு இந்த வருஷம் 2023க்கான அவார்டு கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்த அவார்டு வாங்கின பர்சன்ஸ் யாரெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கியிருக்காங்க, டைரக்டர் கே பாலச்சந்தர், அப்புறம் நடிகர் ரஜினிகாந்த், இவங்கெல்லாம் தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கினவங்க. சரி, இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு தாதா சாஹேப் பால்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துண்டிராஜ் கோவிந்த் பால்கே அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு அழைக்கப்படுறவர். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு சைலண்ட் ஃபிலிம் ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிம் எடுத்த டைரக்டர். ஸோ இந்தியன் சினிமாவுடைய வளர்ச்சிக்கு அடிக்கோலிட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1913 ராஜா ஹரிஷ்சந்திரா இந்த மூவி சைலண்ட் ஃபிலிம் ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபீச்சர் ஃபிலிமை டைரக்ட் பண்ணார். ஸோ அவர் ப்ரொடியூசர், ஸ்க்ரீன் ரைட்டர் அண்ட் டைரக்டரும் கூட. அவரை மரியாதைக்குரிய வகையில் அழைக்கிற விதமாக அவருடைய பெயரில் தாதா சாஹேப் அப்படிங்கிறத இணைச்சி தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவரை கௌரவிக்கும் விதமாக 1969 இருந்து எவ்ரி இயர் சினி இண்டஸ்ட்ரிக்கு அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.